அண்மை செய்தி. தமிழகம் முழுவதும் உள்ள 12,000க்கும் அதிகமான கிராம நிர்வாக அலுவலர்களின் அலுவலகத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி 2வது நாளாக தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் மாபெரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது பற்றிய விரிவான விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறைக்கு முதுகெலும்பாக திகழ்ந்து வருவது கிராம நிர்வாக அலுவலகம் சார்ந்த பணிகள் தான். ஏனென்றால் தமிழகம் முழுவதும் 12,000க்கும் அதிகமான கிராம நிர்வாக அலுவலகங்கள் மூலமாக கிராமங்களை நிர்வகிக்கும் பணிகளை மேற்கொண்டு வரும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராமத்தில் நடக்கக்கூடிய நிர்வாக பணிகள் அனைத்தையுமே மேற்கொள்வது வழக்கம். குறிப்பாக பிறப்பு சான்றிதழிலிருந்து இறப்பு சான்றிதழ் வரை அனைத்தையும் கணக்கில் மேற்கொள்வது, அதே போன்று வருமான வரி சான்றாகட்டும், நில பட்டா வழங்குவதில் கிராம நிர்வாக அலுவலர்களின் கையொப்பமாகட்டும், அனைத்து பணிகளுமே வருவாய்த்துறைக்கு மூல காரணமாக இருப்பது இந்த கிராம நிர்வாக அலுவலகங்கள் தான். ஆனால் இந்த கிராம நிர்வாக அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்கள் VAO எனப்படும் இவர்களுக்கு அலுவலகத்தில் குறைந்தபட்ச அடிப்படை தேவைகள் கூட இல்லை என கூறிதான் 2வது நாளாக சென்னை எழிலக வளாகத்தில் இந்த தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் மாபெரும் போராட்டத்தினை நடத்தி வருகின்றனர். முதல் நாளான நேற்று சுமார் 1000க்கும் அதிகமான கிராம நிர்வாக அலுவலர்கள் தமிழக அரசின் இந்த தொழிலாளர் விரோத போக்கை கண்டிக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் 2வது நாளாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இவர்களது பிரதான கோரிக்கை என்பது தமிழகம் முழுவதும் உள்ள 12,000க்கும் அதிகமான கிராம நிர்வாக அலுவலர் சங்க அலுவலகத்தில் குறைந்தபட்ச அடிப்படை தேவையான கழிப்பிடம், குடிநீர், இணைய வசதி போன்ற அடிப்படை தேவைகள் எதுவும் இல்லாமல் கடந்த பல ஆண்டுகளாக பணியாற்றி வருவதாகவும், இதனால் கிராம நிர்வாக அலுவலர்கள் பல்வேறு உடல் பாதிப்புகளை சந்தித்து வருவதாக கூறிதான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள 12,000 கிராம நிர்வாக அலுவலகத்திலும் அடிப்படை தேவைகள் வசதிகளான கழிப்பிடம், குடிநீர், இணைய வசதியை மேம்படுத்தி தர வேண்டும். அதே போன்று 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கிராம நிர்வாக அலுவலர்களாக ப்ரமோஷன் வழங்க வேண்டும், பணி உயர்வு வழங்க வேண்டும். அதே போன்று நகரங்களில் பட்டா மாறுதல் வழங்கும் போது கிராம நிர்வாக அலுவலர்களின் பரிந்துரை கிடைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் கிராம நிர்வாக அலுவலர் இந்த VAO பதவிக்கு TNPSC மூலமாக நேரடி பணி நியமனங்கள் நடைபெறும் போது குறைந்தபட்ச கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு மட்டுமே இருப்பதாகவும், அவற்றை பட்ட படிப்பாக தரம் உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சங்கத்தின் பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசுக்கு வலியுறுத்தும் விதமாக திமுக அரசு மேற்கொள்ள வேண்டிய கிராம நிர்வாக அலுவலகங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். கிராம நிர்வாக அலுவலர்கள் என்பது கிராமப்புறத்தில் பணியாற்றக்கூடிய இந்த கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு அவர்களது தகுதிக்கேற்ற கல்வி தகுதியை நிர்ணயம் செய்ய வேண்டும். 10ஆம் வகுப்பு என்பது கடந்த 1984ஆம் ஆண்டு கல்வி தகுதியாக நிர்ணயித்த நிலையில் இதுவரை சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான கல்வி தகுதியை தரம் உயர்த்தாமல் இருப்பதால் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருவதாகவும், பட்டப்படிப்பாக தரம் உயர்த்தினால் தங்களது தரமும் தங்களது ஊதியமும் உயரும் என்பது இவர்களது ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. எனவே இந்த 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழ்நாடு கிராம அலுவலர்கள் சங்கத்தினர் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் எச்சரித்து உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்க உறுப்பினர் ஒற்றுமை போராட்டம், இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். கிராம நிர்வாக அலுவலர்களின் காத்திருப்பு போராட்டம், 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 காத்திருப்பு போராட்டம். அலுவலகமோ பழசாச்சு, அலுவலகங்களை நவீனமயமாக்கு, அலுவலகங்களை நவீனமயமாக்கு. பட்டா மாறுதலில், குறிப்பாக நகர நில அளவை பட்டா மாறுதலில் கிராம நிர்வாகிகளின் பரிந்துரை பெற்று பட்டா மாறுதல் செய்ய வேண்டும் என்று
அரசின் முதன்மைச் செயலாளர் அவர்கள் உத்தரவிட்ட பின்பும் இந்த நில அளவைத்துறையால் அது இன்னும் செயல்படுத்தப்படாமல் உள்ளது. அதனை உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் இன்று 2வது நாளாக ஈடுபட்டு வருகிறோம். அரசாங்கம் இதுவரை எங்களுடைய கோரிக்கைகள் குறித்து எவ்வித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை.